தீபம் நன்கொடையாளர்களின் கனிவான கவனத்திற்கு 2023 முதல் 24 வரை நிதியாண்டில் வருமான வரி விலக்கு பெற விரும்பும் நன்கொடையாளர்களுக்கு இச்செய்தி மிக முக்கியம். ஆதலால் காணொளியை கவனமாக பார்க்கவும். தாங்கள் வழங்கும் நன்கொடைகள் வங்கி பரிமாற்றம் அல்லது காசோலையாக வழங்கி பான் எண் வழங்கியிருந்தால் மட்டுமே வருமான வரி விலக்கு படிவம் 10P மூலம் பெற முடியும். ரொக்க பணமாக வழங்கியவர்கள் வரி விலக்கு பெற முடியாது. மீண்டும் கூறுகிறோம், பான் எண் வழங்கவில்லை என்றால் வரி விலக்கு பெற முடியாது. தங்களின் பான் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரி பார்க்கக்கூடிய லிங்க் நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் அனுப்பியுள்ளோம். லிங்க் வரவில்லை என்றால் தீபம் அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளவும். மேலும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், அந்த லிங்கில் சென்று பான் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்க்கலாம். தங்களின் பேன் எண்ணை எந்த ஒரு இடைவெளி இல்லாமலும் அனைத்தும் கேப்பிட்டல் எழுத்திலும் இருக்குமாறு உள்ளீடு செய்து செக் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். தங்களின் பான் எண் இணைக்கப்பட்டு இருந்தால் தங்களின் பெயர், பான் எண், மொபைல் எண் போன்றவை தோன்றும். அதற்கு கீழ் உள்ள பட்டனை கிளிக் செய்தால் 2023 முதல் 24 வரை நிதியாண்டில் தங்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ள நன்கொடை விவரங்கள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டிருக்கும். அந்த பட்டியலில் தாங்கள் வழங்கிய நன்கொடைகள் விடுபட்டிருந்தால் உடனே அந்த பக்கத்தில் உள்ள தொடர்பு எண்களில் தொடர்பு கொள்ளவும். மேலும் நன்கொடை விவரங்கள் அடங்கிய பட்டியலில் ரசீது எண்ணை கிளிக் செய்தால் தங்களின் மின் ரசீது தோன்றும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அல்லது டவுன்லோட் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ரசீது பணம் பெற்றுக்கொண்டதற்கு உண்டான ஒப்புகை ரசீது மட்டுமே. இதை வைத்து நீங்கள் வருமான வரி விலக்கு பெற முடியாது. வருமான வரி விலக்கு பெற படிவம் ஃபார்ம் 10P தேவை. அந்த படிவம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது பான் எண் இணைக்கப்படவில்லை என்றால் பதிவு செய்வதற்கு உண்டான லிங்க் தோன்றும். அதில் சென்று நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். தங்களின் பான் எண்ணை பதிவு செய்தவர்கள் 2 வேலை நாட்கள் கழித்து தங்களின் நன்கொடை விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். எனவே பான் எண் பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக பதிவு செய்யவும். இந்த செய்தியை தாங்கள் அறிமுகப்படுத்திய நன்கொடையாளர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளவும். வருமான வரித்துறை அறிமுகப்படுத்திய புதிய நடைமுறை என்பதால் அனைவரும் விரைவாக அறிந்து கொள்ள இந்த செய்தியை பகிர வேண்டுகிறோம். நன்றி.